தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாகத்தான் இருக்கும். அர்த்தாஷ்டமத்தில் சனி வரப்போகுதுன்னு சொல்லி பல பேர் பயத்தில் இருப்பாங்க. எந்த விஷயத்தை வேணாலும் அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு தொடங்கலாம். தனவரவை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருஷத்தோட தொடக்க காலத்திலே லாபத்தை குரு பார்க்கிறார். 7வது இடத்துல இருக்கக்கூடிய குருவால குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த வருஷத்துல ரொம்பவே இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு கிரேட் மேலே போய் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு 100% கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் இந்த வருடம் முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை மிக சுபிட்சமாகவே அமையும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்க போகுது? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்திலே ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், ராசிக்கு 3லிருந்து 4வது இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், 3ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, 10லிருந்து 9வது இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது, இந்த 4 கிரகத்தினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்கும் பொழுது பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாகத்தான் இருக்கும். அர்த்தாஷ்டமத்தில் சனி வரப்போகுதுன்னு சொல்லி பல பேர் பயத்தில் இருப்பாங்க. பட் தயவு கூர்ந்து கவலைப்பட வேணாம். ஏன்னா சனி வந்தாலும் அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பகவான் நேரடியாக பார்க்க போறாருப்பா. வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே ராசிக்கு 7ல குரு இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். எந்த விஷயத்தை வேணாலும் அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு தொடங்கலாம். இதை தான் செய்யணும், இதை தான் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. 7ல் இருக்கக்கூடிய குரு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், பெரிய தெளிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வருஷத்துல வேலையில் இருந்த அழுத்தங்களும் பணி சுமைகளும் குறைஞ்சிரும். பல பேத்துக்கு ஒரு ஒரு பிடிக்காத வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு பல தடவை புலம்பி இருப்பாங்க. இன்னைக்கு ஊன்னு சொன்னா கூட நான் பேப்பர் போட்டு தானா வெளியில் வந்துடுவேன், இருந்தாலும் ஒரு கௌரவத்துக்காக நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்லாம் பல தனுசு ராசிக்காரர்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த அழுத்தங்கள் அவர்களுக்கு மாறும். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையில போய் இந்த வருஷத்துல உட்காருவாங்க. இல்லற வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்லறம் அமையக்கூடிய சூழலை இந்த வருடம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஓகே, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருட பணவரவு எப்படி இருக்கும்? தனவரவை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருஷத்தோட தொடக்க காலத்திலே லாபத்தை குரு பார்க்கிறார். முதல் பார்வையா 5ஆம் இடத்து பார்வையா லாபஸ்தானத்தை சுக்கிரன் வீட்டை குரு பார்க்கறதுன்றது அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சிகளை சத்தியமாக கொடுக்கும் இவர்களுக்கு. நேற்றுக்கு 100 ரூபா வச்சிருந்த கை இன்னைக்கு 1000 ரூபா வச்சிருக்கு. இந்த வருஷத்துல 1000 செலவு பண்ணணும்னு நினைச்சவங்க இன்னைக்கு 10,000 வச்சு செலவு பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல ஏதாவது ஒரு லேகிங் இருந்துச்சுன்னா அந்த லேகிங்லாம் சரியாகும். சில பேர் தனுசு ராசி கடந்த காலகட்டங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க பிசினஸ் ரிலேட்டடா. இப்போ ஒரு கடை வச்சிருந்தோம் சார், 4 கடை போடணும்னு நினைச்சு அந்த 4ஐயும் ஸ்பிளிட் பண்ணும்போது ஒரு கடையில வந்த லாபத்தை 4க்கும் செலவு பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த சிக்கல்கள் இருந்து அவர்கள் வெளியில வந்துருவாங்க. ஸோ பொருளாதார ரீதியா பெரிய முன்னேற்றம் இந்த வருஷத்துல அவங்களுக்கு இருக்கு. நிறைய பணம் வரக்கூடிய காலம், நிறைய பணம் வருவதற்குரிய சூழல் அமையும். கடந்த காலத்தெல்லாம் சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பணம் இல்லை அப்படின்றதுனாலே அவங்க தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது வீடு வாங்குறதா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க ஒரு மனசுக்குள்ளே கூட அழுத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த வாட்டி இந்த வருடம் இந்த 2026ல அவருடைய பண தேவைகள் அத்தனையும் பூர்த்தி அடையும். எந்த விஷயத்துக்கெல்லாம் பணம் இல்லைன்னு நினைச்சு அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்துக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்துல பணம் கையில வச்சுக்கிட்டு அவங்க ராஜா மாதிரி ராணி போல செலவு பண்ணக்கூடிய காலமாக இருக்க போகுது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இவங்களுடைய உறவு எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இல்லற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல 7ரை சனி ஆரம்பிச்சதுல இருந்தே அவங்களுக்கு பல சவால்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாவே அந்த 7ரை சனி இப்ப முடிஞ்சிருச்சு தனுசு ராசிக்கு. இருந்தாலும் 7ரை நடக்கிற மாதிரியே தான் சார் எங்களுக்கு போகுது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க. இல்லற வாழ்க்கையில பல்வேறு சவால்களை சந்திச்சாங்க. உறவுகளால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும், அல்லது குடும்பத்திலே கொஞ்சம் நிம்மதியே இல்லை சார் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் பல பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும். ஏன்னா வருஷத்தோட தொடக்கத்திலே 7வது இடத்துல இருக்கக்கூடிய குருவால குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா அவங்களுக்கு ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அதன் பிறகு 8ல குரு உச்சமாக வந்து மறைஞ்சாலும் கூட குடும்ப ஸ்தானத்தை நேரடியா பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த விரிசல்கள் எல்லாம் சரியாகும். குடும்பத்துல சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக நடக்கக்கூடியதா இருக்கு. ஓகே, ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இன்னும் வரன் அமையல, திருமணம் இந்த காலகட்டத்துல குறிப்பா இந்த வருடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்
6 மாசத்திலே கல்யாணம் கூடி வந்துருமா. யாரெல்லாம் கல்யாணம் ஆகல, கல்யாண வயசுல வச்சுக்கிட்டு, பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு கோயில் குளத்துக்கு போய் சாமி கும்பிட்டு, பல பூஜைகள செஞ்சு கூட திருமணம் கூடி வரலன்னு நினைக்கிற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தனுசு ராசியில நம்ம பொறந்துட்டு நமக்கு ஏன்டா இவ்வளவு சோதனை, 7 சனியும் பார்த்துட்டோம், 7 சனி முடிஞ்சு கூட நமக்கு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 7ல இருக்கக்கூடிய குரு நிறைய காதல் திருமணத்தை ஊக்குவிக்கும். பல பேத்து வந்து பார்த்து பார்த்து தள்ளி போனதெல்லாம் தானா வரும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா, மேட்ரிமோனிகள பார்த்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணவங்க தானா இப்ப காதலர்களா மாறி திரும்ப கல்யாணம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு இந்த பீரியட்ல இருக்கு. ம், ம். அதே மாதிரி திருமண வயசுல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமா திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே கல்யாணம் வரைக்கும் போய் தடபட்டுடுச்சு சார், அல்லது கல்யாண வயசை தாண்டியும் எங்களுக்கு திருமணம் நடக்கல சார், அல்லது எத்தனை அலைன்ஸ் பார்த்தாலும் நான் பார்க்குற பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுது, எனக்கு கல்யாணமே நடக்கல சார் அப்படின்னு யாரெல்லாம் தனுசு ராசியில புலம்பிட்டு இருந்தாங்களோ, முதல் 6 மாசத்துக்குள்ளே அவங்க மனசுக்கு பிடிச்ச வரனே அவங்களுக்கு அமையும். ஏன்னா 7ல குரு இருக்கிறதுனால காதல் கைகூடும். நிறைய காதல் திருமணங்கள் இந்த வருஷத்துல செய்வாங்க. வீட்ல சொல்ல முடியல, இந்த புள்ளைய நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய மனசுல வச்சுட்டு இருந்தவங்கலாம் இந்த வருஷத்துல ஓப்பன் அப் பண்ணி அந்த காதலை சொல்லி, அந்த காதல் மனைவியை கரம் பிடிக்கக்கூடியதாகவும், காதல் கணவனை கரம் பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது. ஓகே. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கேன், இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இல்ல வந்து அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது இந்த வருடம் அதற்கு சாதகமா அமையுமா? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இந்த வருஷத்துல ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா 10ல இதுக்கு முன்னாடி கேது இருந்துச்சு. பாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் வேலையிலலாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா நிம்மதியா இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கிடப்புல போட்ட கல்லு மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்தேன் சார், ஒரே சேர்ல இருக்கேன் சார், ஒரே பொசிஷன்ல இருக்கேன் சார், எனக்கு பின்னாடி வந்தவங்க, நான் ட்ரைனிங் கொடுத்தவங்க, என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்கலாம் ப்ரமோஷன் ஆகி வேற இடத்துக்கு போயிட்டா 10 ரூபா சம்பாதிக்கிறான் சார் அதிகமா, எனக்கு அந்த அம்சமே இல்லையே அப்படின்லாம் நிறைய வருத்தத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் சரி பண்ணும். தனுசு ராசியில இருந்தவங்களுக்கு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு கிரேட் மேல போய் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு 100% கிடைக்க போகுது. அதே மாதிரி அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசு துறை சார்ந்த விஷயங்கள்ல பணிபுரிபவர்களுக்கு கூட நிச்சயமாக அவர்களுக்கு அரசால ஒரு நல்ல ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படும். ஓகே. சோ தனுசுவை பொறுத்த வரைக்கும் மண் மனை வாங்குறதுக்கான யோகம் இந்த வருடம் இருக்கா? மண் சார்ந்த விஷயம், மனை சார்ந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா தனுசு ராசிக்கு இருக்கு. ஏன்னா 4ஆம் அதிபதி உச்சம் அடைகிறாரு. 4க்குடைய கிரகம் உச்சம் அடைஞ்சதுன்னா நிச்சயமாக கையிலே 10 ரூபா காசு இல்ல சார் அப்படின்னா கூட இஎம்ஐல கூட நீங்க இதை வாங்கிக்கோங்க, பின்னாடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நிச்சயமா இவங்க பேர்ல ஒரு இடம் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 4ல சனி பகவான் அர்த்தாஷ்டமத்துல மார்ச்சுக்கு பிறகு வரப்போறாரு. அந்த சனி வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா அவங்க செயல்பட்டா போதும். ஓகே. இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் 2026ல உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு 3வது நபருடைய விஷயத்துல தலையிடாம இருந்துட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆரோக்கியமான செயல் தான் நான் சொல்லுவேன். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? தனுசு ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே ஒரு அற்புதமான வருடமாக அமையப் போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா கணவனால் மனைவிக்கு பெரிய யோக பலன்கள் கிடைக்கும். 7ல குரு இருக்கிறதுனால ரொம்ப நாளா கணவர்கிட்ட இது கேட்டேன், இது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன், இது எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னேன், ஸோ இதை பண்ணா என்னோட பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட் எனக்கு இருக்கும், அல்லது என்னோட ஸ்டார்ட் அப்க்கு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் கணவனால் பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ தொழில் முறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெண் பிள்ளைகள் நிச்சயமாக தொழிலில் ஒரு பெரிய சக்சஸிவான ஆண்டர்பிரனரா வர்றதுக்குரிய வாய்ப்பு 100% இருக்கு. ஓகே. தனுசு ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்? தனுசு ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவில் போயிட்டு குறிப்பா பிரதோஷ காலகட்டங்களில் பிரதோஷ பூஜையில கலந்துக்கிட்டு நந்தி எம்பெருமானுக்கு ஒரு அருகம்பில் மாலை வாங்கி கொடுத்து அவங்க வழிபட்டுட்டு வந்தாலே போதும். இந்த வருடம் முழுக்க அவங்களுடைய வாழ்க்கை மிக சுபிக்ஷமாகவே அமையும். ஓகே. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.